யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15வது அதிகாரம் 11 14 வரைக்கும், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாகும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். இயேசுவின் இடத்தில இருந்து 2 முக்கியமான காரியத்தை தம்முடைய சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது போல நமக்கும் அவர் கற்றுக் கொடுத்ததை பார்க்க முடிகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில 2 முக்கியமானது என்ன அப்படின்னா, ஒன்று சந்தோஷம், மற்றொன்று அன்பு. அப்ப சந்தோஷம் இருக்கிற இடத்துல அன்பு இருக்கும், அன்பு இருக்கிற இடத்துல சந்தோஷம் இருக்கும். இயேசு 11வது வசனத்துல சொல்றாரு, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படியாகவும் உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படியாகவும் இவைகளை சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று என்னுடைய கற்பனையாய் இருக்கிறதுங்கிறார். அப்ப தேவனுடைய கற்பனையில ஒன்று நீங்களும் நானும் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதுதான். அப்ப இந்த உலகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற அன்பு வித்தியாசமா இருக்குது. அல்லது உலகத்துல நாம கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு அன்பு கூட உலகம் ஏற்றுக்கொள்ள முடியாததா இருக்கிறது. யாக்கோபு 4:4 சொல்றாரு, ஒரு மோசமான இன சமூகத்தை குறித்து வலியுறுத்தி சொல்லும் போது, உலக சிநேகம் தேவனுக்கு பகையாய் இருக்கிறது அல்லது விரோதமாய் இருக்கிறது என்று நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா அப்படிங்கிறார். அப்போ ஒரு மனிதன் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்கிற போது அவன் அறியாமலேயே தேவனுக்கு விரோதியாக மாறிவிடுகிறான் அப்படிங்கிறார். இப்போ உலகத்தின் அன்பை குறித்து நாம் பார்க்காதபடி தேவனுடைய அன்பு எப்பேற்பட்டது என்று சொல்லி வேதத்துல தாவீதினுடைய அன்பும் யோனத்தானுடைய அன்பையும் குறித்து வேதம் அழகா சொல்லுதுங்க. 1 சாமுவேலின் புஸ்தகத்துல 18வது அதிகாரத்தினுடைய 1-4 வரைக்கும், 1 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும், தாவீது சவுலோட பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டிற்கு திரும்பி போக ஓட்டாமல் அது முதல் தன்னிடத்தில் வைத்து கொண்டான். யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் அவன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். இங்க யோனத்தானுடைய சிநேகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, உயிரை போல சிநேகித்தான் என்று. ஒருவேளை இந்த சிநேகம் தாவீதுக்கு எப்ப கிடைத்தது அப்படின்னா, என்றைக்கு கோலியாத்த தாவீது வீழ்த்தினாரோ 17வது அதிகாரத்துல கோலியாத்தை வீழ்த்தினதற்கு அப்புறம்தான் யோனத்தானுடைய சிநேகமே தாவீதுக்கு கிடைக்குது. அப்ப இதற்கு முன்னாடி ஆடு மேய்த்து கொண்டிருந்த போது இந்த சிநேகம் கிடைக்கல. இன்றைக்கு கூட பாருங்க, சில நேரங்கள்ல வாலிபர்களுக்கு ஸ்கூல்ல சில சிநேகிதர்கள் கிடைப்பாங்க, அல்லது கல்லூரியில சில சிநேகிதர்கள் கிடைப்பாங்க. அப்ப கல்லூரியில கிடைக்கக்கூடிய சிநேகிதர்களுடைய சிநேகம் ஒருவேளை உயிரை போல கூட இருக்கலாம். இந்த தாவீதுக்கு யோனத்தானுடைய சிநேகத்தினால, யோனத்தான் சவுல் ராஜாவுடைய மகன், தாவீது அப்படி கிடையாது. ஒரு மாட்டு மந்தையை, ஒரு ஆட்டு மந்தையை காத்து கொண்டிருந்த ஈசாயினுடைய குமாரன். இனி சொல்ல போனா இந்த சவுல் ராஜாவினுடைய இராணுவத்துல தாவீதினுடைய சகோதரர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறாங்க.
அப்போ ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த தாவீதுக்கு ஒரு ராஜ அரண்மனையில பிறந்த பையனுடைய மகன் ஒரு சிநேகிதனா கிடைக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமா ஒருவேளை தாவீதுன்னு நினைக்கலாம். அப்ப இது நிமித்தமா ஒரு சிநேகிதன் என்ன செய்திருக்கிறார்னா, ஃபர்ஸ்ட் காரியம், அவன் ஆத்துமாவை போல சிநேகித்தான். ஆமா, தாவீதுக்கு கிடைச்ச எப்பேற்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. ஆத்துமா அப்படின்னா தாவீது சாப்பிட்டானா இல்லையா, தாவீது தூங்கினானா இல்லையா, தன் வீட்டுல ஒரு ட்ரெஸ் எடுக்கும் போது தாவீதுக்கு சேர்த்தியே எடுக்கிற இதுதான் ஒரு ஆத்துமாவை போல சிநேகிக்கிறது. அதனுடைய ரிப்ளை எப்படி வருது அப்படின்னா, 3வது வசனம் சொல்லுகிறது, ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். இப்ப தாவீதோடு கூட யோனத்தான் உடன்படிக்கை பண்றார். இந்த உடன்படிக்கைக்கு அப்புறம் தாவீதுக்கு யோனத்தான் தான் போர்த்து கொண்டிருக்கிற சால்வையை கழட்டி கொடுக்கிறார். 2வது காரியம், தன் வஸ்திரத்தை கழட்டி கொடுக்கிறார். 3வது தன் பட்டயத்தை கழட்டி கொடுக்கிறார். 4வது வில்ல கழட்டி கொடுக்கிறார். 5வது கச்சையையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கொடுக்கணுங்கிறது நினைக்கிற எல்லாவற்றையும் கொடுத்துட்டாருங்க. அப்ப இதுதான் வேல்யூபிளான சிநேகம் அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த வேல்யூபிளான சிநேகத்தினால தாவீதை என்ன பண்ணல அப்படின்னா, சவுல் அது முதல் அவங்க வீட்டுக்கே அனுப்பல. ஏன் வீட்டுக்கு அனுப்பல அப்படின்னா, சவுல் பயந்திருந்த கோலியாத்தை தாவீது விலப்தண்ணிட்டாரு. அப்ப இன்றைக்கு உலகம் ஒருவேளை உங்களை என்னையே சிநேகிக்குதுன்னு வைங்களேன். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இப்படி என்ன நேசிக்கிறாங்களே, இப்படி என் மேல அன்பா இருக்கிறாங்களே, இப்படி ஒரு உயிரை போல பாவிக்கிறாங்களே அப்படின்னா, சார் உங்களிடத்துல திறமை இருக்கிறதுனாலதான் இந்த சிநேகமே, உங்களிடத்துல அழகு இருக்கிறதுனாலதான் இந்த சிநேகமே, ஒருவேளை உங்களிடத்துல வசதி இருக்கிறதுனாலதான் சிநேகமே. ஒருவேளை இந்த தாவீதை போலதான் தாவீதனுடைய சகோதரர்கள் யுத்தத்துல இருந்தாங்க. இந்த யோனத்தான் அவங்க சகோதரர்களை சிநேகிக்கல. அதே போல சவுலும் அவங்க சகோதரர்களை தன் வீட்டிற்கு கூட்டி கொண்டு வரல. இப்ப இன்றைக்கு ஒருவேளை உங்களை ஒரு மக்கள் இப்படி என்ன நேசிக்கிறாங்க பிரதர், இப்படி என் மேல அன்பா இருக்கிறாங்கன்னா ஒண்ணு தெரிந்து கொள்ளுங்க, உங்களை நேசிக்கலைங்க, உங்களுக்குள்ள ஏதோ ஒரு விசேஷமான ஒன்று அவர்களுக்கு தென்பட்டுருச்சு. அதனாலதான் அவர்கள் வீட்டுக்கு கூட அனுப்பாம தாவீதை தன் அரண்மனையில வச்சிருந்தாங்க. ஆனா ஒரு நாள் இதே சவுல் வீட்டுக்கு அனுப்பாதவரு தன் மகளை திருமணம் முடித்து கொடுத்ததுக்கு அப்புறம் எங்க தன்னுடைய ஸ்தானத்திற்கு இவன் ராஜாவாகி விடுவானோ என்று சொல்லி கொலை செய்ய தேடினானாமா. இதுதாங்க உலக சிநேகம். இன்னைக்கு வாலிபன் நாட்கள்ல பாருங்க, கல்லூரியில படிக்கிற போது ஒருவேளை எப்பேற்பட்ட ஒரு அழகை பார்த்து எப்பேற்பட்ட வசதியை பார்த்து சிநேகிக்கிற ஒரு சிநேகம் முடிவுல எப்படி போய் முடிஞ்சிருது தெரியுங்களா? மிக மோசமான நிலைமையில போய் முடிந்து விடுகிறது. இந்த தாவீதனுடைய வாழ்க்கையில பாருங்க, ஒரு நாள் இந்த சவுல் வீட்டிலிருந்து துரத்தப்பட்ட போது இவர் வனாந்தரத்துல இருக்கிறார். இந்த வனாந்தரத்துல இருந்தப்ப இதே யோனத்தான் இவரை தேடி வருகிறார். இதை குறித்து 1 சாமுவேலின் புஸ்தகம் 23வது அதிகாரத்தினுடைய 18வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் இருவரும் கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணி பின்பு தாவீது காட்டில் இருந்து விட்டான், யோனத்தானோ தன் வீட்டிற்கு திரும்பி போனான். சார், உயிரை போல சிநேகித்த யோனத்தான் தாங்க அன்றைக்கு சவுல் கூட பாருங்களே, அவர் தாவீது வீட்டுக்கு அனுப்பாம தன் வீட்டுக்கு கூட்டி வைத்திருந்தவரு இன்றைக்கு பாத்தீங்கன்னா சவுல் தாவீதை கொலை செய்கிறார் என்கின்ற, கொலை செய்யலாம் என்று தேடிக்கொண்டு இருக்கிறார் என்கின்ற ஒரு தெளிவான ஒரு மெசேஜ் யோனத்தானுக்கும் தெரிந்துவிட்டது. இதை குறித்து 20வது அதிகாரம் 17லையும் 20வது அதிகாரம் 42லையும் திட்டமும் தெளிவுமாக ஒரு அமாவாசை நாட்களில தாவீத சவுல் ஈட்டியினால கொலை செய்ய தேடி இருக்கிறார். இது யோனத்தானுக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. அப்ப உயிரை போல சிநேகித்த யோனத்தான், தன் ஆத்துமாவை போல சிநேகித்த யோனத்தான், தன்னுடைய எல்லாவற்றையும் கழட்டி கொடுத்த யோனத்தான், சார் இன்னி சொல்ல போனா ஒரு ஸ்திரீயின் சிநேகத்தை போல இருந்த யோனத்தான் காட்டில் இருந்த தாவீதோடு கூட தங்கல. ஆனா தன் வீட்டிற்கு போய் பின்பு
சவுலோடு சேர்ந்து கொண்டு பெலிஸ்தியரோட யுத்தம் பண்ணி இந்த யோனத்தானும் சவுலும் இறந்துட்டாங்க. இந்த இறந்த செய்தியை கேட்டுத்தான் 2 சாமுவேலின் புஸ்தகம் 4-17 வரைக்கும் தாவீது அழுது சொல்லப்பட்டிருக்குதுங்க. அவன் ஒரு புலம்பல் பாடலை பாடிட்டாராம். அப்ப இப்பேற்பட்ட சிநேகத்திற்கு பாத்திரவானாய் இருந்த தாவீதோடு கூட கஷ்ட காலத்துல கூட வரல பாருங்க. இதுதான் உலக சிநேகம். உங்களிடத்துல வசதி இருக்கும் போது உங்களோடு கூட சேர்ந்து கொள்ளுவாங்க. உங்களிடத்துல திறமை இருக்கிற போது உங்களோடு சேர்ந்து கொள்ளுவாங்க. உங்களிடத்துல வசதி இருக்கிற போது, இன்னும் அழகா இருக்கும் போது உங்களோட சேர்ந்து செலிபிரேட் எல்லாம் பண்ணுவாங்க. பட் ஒரு கஷ்ட காலம் என்று வருகிற போது, ஒருவேளை அது அவர்கள் உயிருக்கு ஆபத்துங்கிற வருகிற போது, உங்களை காட்டில விட்டுட்டு அவர்கள் தன் வீட்டிற்கு போய் விடுவார்கள். இதைத்தான் யாக்கோபு 4:4 யாக்கோபு சொல்லும்போது சொல்றாரு, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா அப்படிங்கிறார். அப்ப சிநேகத்திலேயே வேலிவலான சிநேகத்தை குறித்து ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 49வது அதிகாரத்தினுடைய 15வது வசனம் சொல்லுதுங்க. உலகத்துல விலை மதிக்க முடியாத ஒரு அன்பு அப்படின்னா அதைத்தான் அங்க வேதம் முன்மொழிகிறது. 49வது அதிகாரத்தினுடைய ஏசாயா 49:15 வசனத்தை நம்ம வாசிக்கிற போது 49:15 ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. இப்போ உலகத்துல ஒரு குழந்தைய அவங்க அம்மா என்ன பண்ண மாட்டாங்களாமா, மறக்க மாட்டாங்களாமா. அதான் சொல்ல, ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அப்போ ஒரு பெண்ணினுடைய ஏக்கம், விருப்பம் அல்லது அன்பு, பாசம் எல்லாம் எதுனா தன் பிள்ளையின் மேலதான் இருக்குதாமா. ஆனா ஒருவேளை அந்த பிள்ளை மறந்தாலும், இன்னைக்கு கர்ப்பவதி ஆனதுக்கு அப்புறம் அநேகருடைய பாசங்கள் அனைத்தும் குழந்தையின் மேலேயே இருக்குது பாருங்க. இந்திய தேசத்துல கூட இப்பொழுது கருவிலை இருக்கக்கூடிய குழந்தைய ஆண் என்று பெண் என்று என்ன பண்ணக்கூடாது, ஸ்கேன் பண்ணி சொல்லக்கூடாது. ஏன் இந்த சட்டம் வந்தது அப்படின்னா, ஒருவேளை பெண் என்று தெரிஞ்ச உடனேயே கருவிலையே அதை அழிச்சாங்களாமா. அப்ப பெண் சிசுக்கள் உருவாக கூடாது என்று சொல்லி 1994 தான் இந்த சட்டமே வந்திருக்குது. அப்போ 94க்கு முன்னாடி எல்லாமே எத்தனையோ குழந்தைகள் கருவிலேயே இறந்திருக்கிறாங்க. அப்ப கருவிலேயே அழிச்சது யாரு அப்படின்னா பெண்கள் தான். வேதாகமத்துல கூட பாருங்க, எத்தனையோ பெண்களின் மூலமாக பிள்ளைகள் இறந்திருக்கிறாங்க. எலிசாவின் நாட்களில தாய்மார்களே குழந்தைய வறுத்தல சாப்பிட்டு இருக்கிறாங்களாமா. இது பெரிய இஷ்யூ ஆகி ஒரு குழந்தைய சாப்பிட்டு முடிச்சு மறாது குழந்தைய சாப்பிடுவதற்கு கேட்டு இந்த பிரச்சனை ராஜாவின் இடத்துல வருது. இதுக்கு அப்புறம் தான் எலிசாவை ராஜா தேடுறாரு. அதுக்கப்புறம் பஞ்சகாலத்துல எலிசாவின் மூலமா தேசம் மிகப்பெரிய ஒரு செழிப்பை கண்டடைகிறது. அப்ப தாய் கூட என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா பிள்ளைக்கு எதிராக இருந்திருக்கிறாங்க. இந்திய தேசத்துல மாத்திரம்தான் இந்த சட்டம் இருக்குது. இலங்கையில கூட போய் பாருங்க, அது கிடையாது. எத்தனையோ நாடுகள்ல. அப்ப இந்திய தேசம் எனப்பட்டது எவ்வளவோ சட்டங்களை உள்ள கொண்டு வர அங்க என்ன நடக்குது அப்படின்னா, அங்க அன்பு தாழ்ச்சி எனப்பட்டது சட்டத்தின் மூலமா வெளியில காமிக்கிறாங்க. அதே மாதிரிதான் இங்க வேதம் சொல்லுகிறது, ஸ்திரியானவள் தன் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அப்படின்னா, வேதத்துல கூட பாருங்க, ஒரு அன்புள்ள ஒரு ஸ்திரீ என்று பெயரளவுல பெயர் பெற்ற ஒரு பெண்மணி தான். இந்த ஸ்திரியின் மேல கொண்ட அன்பின் நிமித்தமாக ஒரு மனிதன் பாருங்க, அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு பெண்ணின் நிமித்தமாக கிட்டத்தட்ட 14 வருடம் ஒரு மனிதன் வேலை செய்திருக்கிறாருங்க. எப்பேற்பட்ட அன்புன்னு பாருங்க. இந்த பெண்ணுக்குள்ள அப்ப எவ்வளவு அன்பு இருந்திருக்கணும். ஒரு மனிதன் வந்து நம்ம மேல இவ்வளவு அன்பு கூர்ந்து நமக்காக வீட்டை விட்டு அப்பா அம்மாவை விட்டு சுகத்தை விட்டு இரவு பகலோ ஆடு மேய்த்து மந்தையிலே தங்கி இருக்கிறார்னா, அப்ப அந்த பெண்ணுக்குள்ள எவ்வளவு அன்பு இருந்திருக்கணும்.
ஆனா வேதம் சொல்லுது அந்த பெண்ணுக்குள்ளேயே அன்பு இருந்த மாதிரி காண்பிக்குது. ஆனா அந்த பெண்ணுக்கு அநேக வருடமோ குழந்தையே இல்லைங்க. கடைசியா கர்த்தர் நினைத்தருளி ஒரு பையன் பிறக்கிறான். அந்த பையன் பிறந்த உடனேயே அந்த அம்மாவுக்கு இன்னொரு பையன் பிறக்கணும் அப்படின்னு முதல் பிறந்த பையனுக்கு இன்னொருவன் பிறப்பான் என்ற பெயர் வச்சுட்டாங்க. இந்த பையனை கூப்பிடும் போது இன்னொருத்தன் பிறப்பான் இன்னொருத்தன் பிறப்பான் அப்படின்னா யோசேப்புன்னு பெயரிட்டாங்க. அந்த யோசேப்புன்னு அர்த்தம் என்னன்னா இன்னொருவன் பிறப்பான். அப்ப இப்பேற்பட்ட அன்பு உள்ள ஒரு பெண்மணியா இருந்தவங்க ஒரு நாள் வந்தது பாருங்க, இந்த அம்மா இன்னொரு பிள்ளையும் இந்த அம்மா சொன்ன மாதிரியே உற்பத்தி ஆயிடுச்சு. இந்த பிள்ளை உற்பத்தி ஆகி டெலிவரி டைம் வரும்போது இவர்கள் ஊரை எல்லாம் விட்டு கர்த்தர் சொன்ன இடத்தை நோக்கி பயணித்து வருகிறாங்க. இதை குறித்து ஆதியாகம புஸ்தகம் 35வது அதிகாரத்துல 16 18 வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. யோசிச்சு பாருங்க. மருத்துவச்சிகள் சொல்றாங்க பயப்படாதீங்க, இன்னொரு முறையும் என்னதான் பண்ண போறாங்க, ஒரு ஆண் குமாரனைத்தான் பெறப்போகிறேன் என்று சொன்ன உடனேயே இவளுக்கு மரண காலம் எனப்பட்டது வந்துருச்சு. சார், பிரசவ காலத்துல ஏன் மரண காலம் எனப்பட்டது வருது? இந்த பிரசவ வேதனையேங்க ஒரு சாபத்தின் மூலமா தான் பெண்ணினத்துக்கே வந்தது. தேவனுடைய படைப்புல தேவன் பெண்ணுக்கு வேதனை உண்டாக்கி பிள்ளை பெறும்படியாக பெண்ணை படைக்கல. இந்த பெண்ணை உருவாக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஆணுக்கு ஒரு மேஜர் ஆபரேஷன் ஒண்ணு நடந்துச்சுங்க. அந்த மேஜர் ஆபரேஷன்ல ஆணுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணி அவருடைய விலா எலும்பை எடுத்தது கூட ஆணுக்கே தெரியாது. அப்படி ஒரு ஆணை எடுத்து அந்த ஆணின் மூலமா ஒரு பெண்ணை செய்து கொண்டு வந்து ஆணுக்கு கொடுக்கிற போது இந்த ஆண் சொல்றாரு, இவங்க என் மாம்சத்தின் மாம்சமும் என் எலும்பின் எலும்பும். அப்ப மனுஷன் மனுஷி, மேன் அண்ட் உமன், இப்படித்தான் போயிட்டு இருந்தது. ஆனா என்றைக்கு தேவன் விளக்கின விருட்சத்தின் கனியை அந்த அம்மா சாப்பிட்டு கணவனுக்கு கொடுத்தாங்களோ அங்கதான் தேவனை இந்த வேதனை எனப்பட்ட ஒன்றை கொடுக்கிறார். அப்ப அந்த வேதனைக்கு காரணமா இருந்தது கீழ்ப்படியாமைதான். அப்ப இந்த அம்மாவினுடைய மரணத்துக்கு காரணமும் ஏதோ ஒரு கீழ்ப்படியாமைதான். என்ன கீழ்ப்படியாமை அப்படின்னா, கர்த்தர் சொன்னபடி யாக்கோபு மாமா வீட்டு புறப்பட்டு வருகிற போது இந்த ராகேலும் எல்லாரும் புறப்பட்டு வந்தாங்க. ஆனா அந்த ராகேல் மாத்திரம்தான் மாமாவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சில வெள்ளி விக்கிரகங்களையும் தங்க விக்கிரகங்களையும் அவங்க மாமாவுக்கே தெரியாம தூக்கிட்டு வந்துட்டார். அதாவது கணவனாருக்கு வேண்டாதத கணவனாருக்கு தெரியாமலேயே இந்த ராகேல் தூக்கிட்டு வந்துட்டாங்க. இப்ப அவங்க மாமா தேடி வருகிற போது இந்த யாக்கோபை பார்த்து கேட்கிறார், நீ உன் தகப்பன் வீட்டின் மேல் வைத்திருந்த வாஞ்சை நிமித்தமா புறப்பட்டு வந்துட்ட. ஒருவேளை கல்யாணம் முடிச்சதுனால உன் மனைவிய, நீ பெற்றெடுத்ததுனால பிள்ளைகளை, நீ சம்பாதித்ததுனால உன் ஆடுகளை வேலைக்காரெல்லாம் கூட்டிட்டு வர, இது எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம்தான். ஆனா ஏன் என் தெய்வத்தை திருடி கொண்டு வந்தாய் அப்படின்னு கேட்கிறார். யாக்கோபுக்கு இதுல தெளிவா இருக்கிறார். ஒருவேளை காணிக்க கொடுக்காமல் இருந்திருக்கலாம், சரியா ஜெபம் பண்ணாம இருந்திருக்கலாம், அல்லது தன்னை வழிநடத்துகிற தெய்வம் இன்னார் என்பதை யாக்கோபு அறிந்து வைத்திருந்தார். இமீடியட்டா யாக்கோபு கொடுத்த ஒரு சாபம் தாங்க, அந்த சிலை யாரிடத்தில் கண்டுபிடிக்கப்படுகிறதோ அவர்கள் கொலை செய்யப்பட கடவார்கள் அப்படின்ட்டார். எப்படி அன்றைக்கு தேவன் சொன்னது பெண்ணினத்திற்கு வந்ததோ அதே போல இந்த இடத்துல தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற இஸ்ரேல், இப்ப யாக்கோபு இல்ல, இஸ்ரேலா கன்வெர்ட் ஆயிட்டாரு. இஸ்ரேலா கன்வெர்ட் ஆன இந்த யாக்கோபினுடைய வார்த்தை அப்படியே அந்த அம்மா வாழ்க்கையில நிறைவேறிச்சுங்க. இந்த நிறைவேறுகிற போதுதான் இந்த பிள்ளை பிறந்து இந்த அம்மா சாகலைங்க. இந்த அம்மா செய்த பாவம், இந்த அம்மா கீழ்ப்படியாமையில வந்த காரியம்தான் பிள்ளைகளுக்கு சாபமாக மாறியது. இன்னைக்கு எத்தனையோ தாய்மார்களுடைய கீழ்ப்படியாமையினால எத்தனையோ பிள்ளைகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியா போயிருதுங்க.
அது இந்த அம்மா என்ன பண்ணிருதுன்னா, தான் பாவத்தை உணர்வாம இந்த பிள்ளைதான் இதுக்கு காரணம்னு பிள்ளை மேல தூக்கி என்ன பண்ணிருச்சு, பெனோனின்னு பேர் வச்சிருச்சு பாருங்க. பெனோனினா என்ன அப்படின்னா, துன்பத்தின் மகன். இவர்கள் பிரயாணப்பட்ட இந்த பிரயாணத்துல 2 பெயர்களுடைய ஊர் வருது. ஒன்று என்னன்னா, பெத்தேலை விட்டு பிரயாணப்பட்டாங்க, எப்பா பிராத்துவுக்கு வந்தாங்க. பெத்தேல் அப்படின்னா ஏல் என்றால் தேவன், பெத் அப்படின்னா வீடுன்னு அர்த்தம். இப்ப தேவனுடைய வீட்டை விட்டு எப்ராத்தா அப்படின்னா துன்பத்தின் ஸ்தலம் அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த துன்பத்தின் ஸ்தலத்துக்கு போகிற வழியில தேவன் கூட வராம இருந்தாருன்னு வைக்கல. சில நேரங்களில நம்மளுடைய பாவம் நம்மளோட இருக்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. நீ சொல்ல போனா நம்மளுடைய இருள் நமக்குள்ள இருக்கிறது நமக்கு தெரியாது. எப்ப தெரியாதுன்னா, நாம இருள்ல இருந்தாலும் நமக்கு தெரியாது. சில நேரம் நம்ம வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டா கூட அநேக நேரங்கள்ல நம்ம இருள் தான் நம்ம கண்ணு முன்னாடி தெரியுமே தவிர தேவன் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற மகிமை தெரியாது. ஒருவேளை காலையில அதிகாலையில சூரியன் உதயமாகிற நேரத்துல நீங்க மேற்கை நோக்கி பயணித்து கொண்டே இருங்க, உங்களுடைய இருள் நிழலாக உங்களுக்கு முன்னாடி பெருசா போயிட்டு இருக்கும். அதாவது இந்த வெளிச்சத்திற்கு முன்பாக போகாம நீங்க வெளிச்சத்துக்கு எதிராக போகும்போது உங்களுடைய இருள் உங்களுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கும். அதே மாதிரி மாலை நேரத்துல நீங்க கிழக்க நோக்கி பயணித்துக் கொண்டிருங்க, உங்க நிழல் உங்களுக்கு முன்னாடி போய் கொண்டிருக்கும். அதே மாதிரி உலகத்தின் ஒளியாகிய இயேசுவுக்கு முன்னாடி நீங்க போக போக உங்களுடைய பாவம் இருள் எல்லாம் உங்களுக்கு பின்னாடி போயிடும். ஆனா இயேசுவை விட்டுட்டு இயேசுவை பின்னாடி வைத்துட்டு நீங்க முன்னாடி போயிட்டே இருங்க, நீங்க செஞ்ச பாவம் உங்களுக்கு முன்னாடியே போயிட்டு இருக்கும். அதே மாதிரிதான் இங்க பெத்தேலை விட்டு எப்ராத்தாவுக்கு போகிற போது இந்த அம்மாவினுடைய பாவம் இந்த அம்மாவுக்கு முன்னாடி போய் பிள்ளை பிறந்துருச்சு. இந்த பிள்ளைக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா பெனோனின்னு பேர் வச்சாங்க, துன்பத்தின் மகன். ஆனா யாக்கோபு சொல்றாரு, கர்த்தர் ஒரு நாளும் துன்பத்தை கொடுக்கிறவர் அல்ல, கர்த்தர் ரொம்ப நல்லவர். கர்த்தர் நம்ம பிள்ளைய நமக்கு கொடுத்திருப்பாருன்னா அந்த பிள்ளையின் பேரு பென்யமீன் பேர் வச்சாங்க. எத்தனையோ டாக்டர் சொல்லாங்க இந்த பிள்ளை வேண்டாம், இந்த பிள்ளை பிறந்துச்சுன்னா இந்த நிலைமையில பிறக்குன்னு. ஆனா வேதம் சொல்லுது, கருவை உருவாக்கிய தேவன், அந்த கருவுக்கென்று ஒரு திட்டம் வைத்திருக்கிற தேவன். முதல் ராஜாவே இந்த பென்யமீன் கோத்திரத்துல இருந்து தாங்க வந்தாங்க. இந்த பென்யமீனுக்காகத்தான் வேதவசனம் சொல்லுது, யோசேப்பு எகிப்து தேசத்துல காத்து கொண்டிருந்தாராமா. இந்த உலகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற மாதிரி நம்ம கற்றுக்கிட்டோம்னா கட்டாயம் பாருங்க, நமக்கு கர்த்தர் கொடுக்கிற தெய்வீக காரியத்தை கூட நம்ம தப்பா பார்த்துருவோம். ஆனா தேவனால் சந்திக்கப்பட்டு தேவனால் நடத்தப்பட்டு தேவ சத்தம் கேட்கிற பிள்ளைகளுடைய சத்தத்தை கேட்டு பாருங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க, தேசமும் நல்லா இருக்கும் பாருங்க. அப்ப தேவன் எப்பேற்பட்டவர், எப்பேற்பட்ட அன்புள்ளவர், தேவனுடைய சிநேகம் எப்பேற்பட்டது என்று சொல்லி எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரத்தினுடைய 32வது வசனம் சொல்லுகிறது, ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ, என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். ஆண்டவர் தன்னை மறந்த மக்களை எப்படி கோட் பண்ணி சொல்றாருன்னா, ஒரு பெண் ஆபரணத்தை மறப்பாங்களா, 2வது ஒரு மணவாட்டி தன் ஆடைய மறப்பாளா. அப்போ ஒரு பெண்ணு எதை விரும்புறாங்க, ஒரு பெண்ணுக்கு எது அழகா தெரிகிறது அப்படின்னா ஆபரணம் தான் தெரியுது. இன்னைக்கு எத்தனையோ நகைக்கடைகள் பெருகிருச்சு பாருங்களேன். ஏன் இந்த ராகேல் நகை எடுத்துட்டு வந்ததுக்கு பின்னணியில கூட இது இருக்குது, அவள் பெண்ணா இருக்கிறதுனால அப்படி இருக்குது. ஆனா அடுத்த ஒரு லிஸ்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு மணவாட்டி தன் ஆடையை மறப்பாளாம். கல்யாணம் ஆயிட்டுனா அல்லது கல்யாண நாள் வந்துருச்சுன்னா தான் சார் அந்த பெண்ணுக்கு சேலை எடுக்கிறது ஒரு பெரிய வேலையாவே மாறி பாருங்க.
அது ஒரே ஒரு நாள் தான் அந்த சேலை கட்ட போகுது. அந்த ஒரு நாள் கட்டுறதுக்கு எத்தனையோ ஆயிரங்கள்ல செலவு பண்ணி எத்தனையோ குடும்பத்து மக்களை கூப்பிட்டு, சிலருக்கு அது விருப்பம் இருக்கோ அல்லது சிலருக்கு விருப்பம் இருக்காது, ஏதோ ஒன்ன வாங்கி மாட்டி அந்த அப்ப ஒரு பெண்ணு மணவரையில இந்த மணவர சேலையோடு கூட மங்களகரமா இருக்கணும்னு அந்த பெண்ணு விரும்புவாளாமா. அதைத்தான் கேட்கிறாரு. ஒருவேளை எனக்கு இந்த சேலையே வேண்டாம், நான் ஒரு காட்டன் சேரிய கட்டிட்டு ஒரு சுடிதார போட்டுட்டு அல்லது ஒரு நைட்டிய போட்டுட்டு நான் அப்படியே மணவரையில நிக்கிறேன்னு ஒரு பொண்ணு சொல்லுவாளா? அப்படி சொல்ல மாட்டா. அப்போ ஒரு பெண்ணுக்கு எது முக்கியமா தெரியும்னா, மணவரைக்கு நல்ல சேலை உடுத்தணும், அது வீடியோல நல்லா வரணும், போட்டோல நல்லா வரணும்னு சேலையின் மேல ஆடையின் மேல கவனம் செலுத்துவாங்க. அப்படி இஸ்ரவேலர் என்ன ஒரு நகைய போல பார்க்கணும், அப்படி இஸ்ரவேலர் என்னை ஒரு ஆடைய போல பார்க்கணும். ஒரு பெண்ணுக்கு நகை எவ்வளவு அழகா இருக்குதோ அதை விட மிக மிக அழகானது நான் தேவனுக்குள்ள இருக்கிறது என்று அந்த பெண்ணு உணரணும். ஒரு பெண்ணுக்கு திருமணத்துல ஆடை எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியமானது தேவனோடு கூட வாழணும், தேவனை நினைக்கணுங்கிறத நினைக்கணுமாமா. ஆனா வேதம் சொல்லுகிறது, இதை கோட் பண்ணிட்டு ஆண்டவர் பின்னாடி என்ன கொண்டு வர்றாருன்னா, என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவர் எவ்வளவு நல்லவர்னு. அதாவது எண்ணி முடியாத நாட்களாய் இவர்கள் தேவனை மறந்துட்டாங்க. தேவனை மறந்த மக்களை பார்த்து தேவன் என்ன சொல்றானா, என் ஜனங்கள்னு சொல்றாரு. இப்படி ஏதாவது ஒரு சகோதரியினுடைய குடும்ப பங்கனுக்கு வரலன்னு வச்சுங்க, அவ்வளவுதான், சகோதரியாவே பார்க்க மாட்டாங்க. ஒரு விழுந்து போன தூதனை போல பார்ப்பாங்க, இல்ல யாரோ எவருவாங்க. சில பங்கனுக்கு சில பேரை கூப்பிடாம விட்டுட்டோம்னு வைங்களேன், அவங்க மேல இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி வரும் தெரியுங்களா? ஆனா இங்க எண்ணி முடியாத நாட்களாய் இந்த இஸ்ரவேலர் தேவனை மறந்துட்டாங்க. ஆனா தேவன் மறக்காம என் ஜனங்கள் அப்படிங்கிறார். இங்கதாங்க தேவன் அன்பானவரா இருக்கிறாரு. இப்ப இந்த தேவனுடைய அன்பை நீங்களும் நானும் அனுபவிக்கணும், இந்த தேவன் மேல வைத்திருக்கிற ஐக்கியத்தை அறிந்து வைக்கணுங்கிறதுக்காகத்தான் யோவான் 3:16 சொல்லுகிறது, தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவரையே உலகத்தில் தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்த. இதுதாங்க தேவனுடைய அன்பு. அதாவது சொந்த குமாரனை உலகத்துல பலியாக ஒப்பு கொடுத்து இந்த உலக தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிட வேண்டும் என்பதற்காக ஒருவரை இந்த உலகத்துல இப்படித்தான் நம்ம ஜெபம் பண்ணணும், இப்படித்தான் தேவனுக்கு நமக்கு இருக்கிற உறவு இருக்கணும் என்று தேவனே என்ன பண்ணுகிறார், தன் சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்புறார். ஆபிரகாமின் மூலமாக தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை ஏற்படுத்துறாருங்க. ஆனா இயேசுவின் மூலமாக தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவை ஏற்படுத்துகிறார். அந்த உறவுலதான் இயேசு எங்கெங்க எல்லாம் ஜெபம் பண்ணாரோ பிதாவே பிதாவே என்று சொல்லி ஜெபம் பண்றாருங்க. நமக்கு பரமண்டல ஜெபங்களை கற்றுக் கொடுத்த போதும் கூட சொல்றாரு பாருங்க, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று கூப்பிடுறார். ஆனா மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலேயோ மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலேயோ 2 இடத்துல மாத்திரம் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்கிறார். நமக்கே பிதாவே என்று ஜெபிக்க கற்றுக் கொடுத்த இயேசு மத்தேயு 27:46 மார்க் 15:34 என் தேவனே என்று பிதாவை தேவன் என்கின்ற ஸ்தானத்துக்கு கொண்டு போயிட்டார். அதாவது பாவம் செய்த மனித இனம் அப்பா பிதாவே என்று கூப்பிட முடியாத இடத்திற்கு தள்ளப்படுது. எப்படி ஒரு இளைய குமாரன் தகப்பனை விட்டு தூர தேசத்திற்கு போன போது எல்லாவற்றையும் இழந்ததுக்கு அப்புறம் பன்றி தவிட்டினால தன் வயிற்றை நிரப்ப ஆசைப்பட்ட அந்த நேரத்துல
புத்தி தெளிவடைந்த போது அவர் என்ன மனதுல தீர்மானித்ததுல ஒன்று என்னன்னா, உம்முடைய பிள்ளை என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய வேலைக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்கிறது தான். இதுதாங்க தேவனற்று வளர்கிற மனித மக்களுடைய எண்ணங்களும் சிந்தைகளும். ஆனா தேவனுடைய சிந்தை என்னன்னா, இவன் தூரம் போயிருந்தாலும் பிள்ளை பிள்ளைதான், இவன் ஒருவேளை சொத்தையெல்லாம் அழிச்சிருந்தாலும் பிள்ளை பிள்ளைதான், ஒருவேளை என்னையே தப்பா நினைத்திருந்தாலும் பிள்ளை பிள்ளைதான். அதைத்தான் எரேமியா 2:32 சொல்லுது பாருங்க, எண்ணி முடியாத நாட்களா என்னை மறந்து போன என் ஜனம் அப்படிங்கிறார். அப்ப தேவன் எவ்வளவு அன்பானவர்னா, அதாவது நம்ம அன்பு கூறுகிறதுனால அவர் அன்பர் அல்ல. சாரி, இவ்வளவு அன்பை வெளிப்படுத்தின போதும் கூட நாம அவர் சொன்னபடி நம்ம வாழ மாட்டோம். பாருங்களேன், இயேசு எவ்வளவோ ஜெபிக்க கற்றுக் கொடுத்தாரு. ஆனா அதையெல்லாம் மறந்துட்டு இயேசுவையே தோமா என்ன சொல்றாருன்னா, யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 20வது அதிகாரம் யோவான் 20:28 தன்னை வெளிப்படுத்தின இயேசுவை நோக்கி, யோவானுடைய சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். பாருங்க, எவ்வளவு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்து இவ்வளவெல்லாம் சொல்லி இருந்த போதும் கூட இங்க தோமா இயேசுவை நோக்கி என்ன கூப்பிடுகிறார்னா, என் ஆண்டவரே என் தேவனேன்னு தான் கூப்பிடுறார். ஆனா இதே இயேசு இவர்களுக்கு வெளிப்படுத்துற போது பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இருக்கிறதான்னு கேட்டார். ஆனா இவங்க தான் ஆண்டவரே தேவனே என்று கூப்பிட்டாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? அந்த தேவனுடைய ஆவியை பெறாததுனாலதான். இப்ப தேவனுடைய ஆவியை பெறுகிற போது நமக்குள்ள எது மேலோங்கி நிக்கலாம்? ரோமர் 5:5 சொல்லப்பட்டிருக்குது, பரிசுத்த ஆவியினாலே அன்பு இருதயத்துல ஊற்றப்படுமாமாங்க. அப்ப இருதயத்துல அன்பு ஊற்றப்படும் போது எபேசியர் 3:19 சொல்லுது, அறிவுக்கு எட்டாத அன்பை நம்ம என்ன பண்ணுவோம்? அறிந்து கொள்ளுவோங்கிற. இப்ப தேவனுடைய அன்பு தாங்க அன்லிமிட்டெட் லவ். இது தன்னால சேராது, நாம தான் அடையணுங்கிற. இப்ப நம்ம போட்டிருக்கிற வஸ்திரம் மாதிரி தாங்க தேவன் எப்பேற்பட்ட அன்பானவர் அப்படின்னா, அவர்கள் நிர்வாணி என்று அத்தியிலையை தரித்து கொண்டு தாங்கள் நிர்வாணி இல்லைன்னு உலகத்துல வேஷம் போட்டுட்டு இருந்தாங்க. ஆண்டவர் சொன்னாரு, நீயே வேஷமா திரிற, நீ என்னால படைக்கப்பட்ட மனிதன், நான் உன்னை என்னுடைய கற்பனையின்படி படைத்திருக்கிறபடினால நானே உனக்கு ஒரு தோல் உடையை உடுத்துகிறேன். ஒரு ஜீவனை பலியாக ஒப்பு கொடுத்து ஒரு தோல் உடையை உடுத்தி அவர்களை ஏதேன் தோட்டத்தை விட்டு அனுப்பினாராமா. அப்ப தேவன் எப்படி தோல் உடையை உடுத்தினாரோ, அந்த தோல் உடையில தேவன் எதை வெளிப்படுத்தினார்னா அன்பை வெளிப்படுத்தினார். இதுதான் தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும் போது எழுதுறாரு, நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் நாடு அப்படிங்கிறார். இதே 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல, அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுதுகளுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. அப்ப தேவ சமூகத்துல போய் நம்ம ஜெபம் பண்ணுகிறது மாத்திரம் தேவனுக்கு பரிபூரணமான சித்தம் அல்ல, தப்பா நினைத்துக் கொள்ளக்கூடாது. தேவ சமூகத்துல போய் ஜெபம் பண்ணுவது மாத்திரம் தேவ சித்தம் அல்ல, ஆராதிக்கிறது மாத்திரம் தேவ சித்தம் அல்ல, காணிக்க கொடுக்கிறது மாத்திரம் தேவ சித்தம் அல்ல, அவர் கொடுக்கிறதையும் நம்ம தரித்து கொள்ளணுமாமா. அவர் கொடுக்கிறதுல மிக மிக முக்கியமான ஒரு 3 காரியத்தை தீமோத்தேயுக்கு 2:22 எழுதும்போது எழுதுறாரு, கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதுடனே நீதியை விசுவாசத்தை
அன்பை சமாதானத்தையும் அடையும்படி நாடு. அப்ப அப்பா வீட்டுக்கு வர்றது மாத்திரம் முக்கியம் இல்லைங்க. அப்பா உடுத்த விரும்புகிற மோதிரத்தை உடுத்தணும், அப்பா விரும்புகிற பாதரட்சியை உடுத்தணும், அப்பா விரும்புகிற வஸ்திரத்தை உடுத்தணும், அப்பா விரும்புகிற ஆகாரத்தை புசிக்கணும். இதுதாங்க தேவன் நமக்குள்ள எதிர்பார்க்கிற அன்பு.